Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா நம்ம ரீசெண்டாக தான் நம்ம வண்டியோட கார்பரேட்டர் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆக்சுவலி என் வண்டி பார்த்தீங்கன்னா NS200 BS4 நான் ABS வேரியண்ட். ஸோ இந்த வண்டியோட கார்பரேட்டர் நம்மளே தான் கழட்டி க்ளீன் பண்ணோம். ஸோ அதோட வீடியோ தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக தான் பண்ணலான்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணேன். பட் பாதி வீடியோ மிஸ்ஸிங். ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வீடியோஸை மட்டும் ஆட் பண்ணி நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தியமாக என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அரௌண்ட் ஒரு 25 ஸோ 23-25 அந்த ரேஞ்சு நிஜமாக எனக்கு அந்த ரேஞ்சு தான் கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 35 to 38 கிடைக்கிது. அது நான் முன்னாடி கரெக்டாக கணக்கு எடுக்கலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போது இது நான் இன்னும் அடுத்த வீடியோஸ்லாம் டீட்டெயில்டாக கரெக்டாக ஷார்ப்பாக 1 லிட்டருக்கு எனக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட இதயம். ஸோ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு. ஸோ இது கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பக்கம் பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்களேன், க்ரீஸு என்னென்னமோலாம் இருக்குது. டெட் கண்டிஷனில் இருக்குது. எனக்கு கார்பரேட்டரை பார்க்கும்போது இதயம் நிற்கிற கட்டத்தில் இருக்குது. துடிக்கிறத நிப்பாட்டிடும் போல். கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருந்திருந்தால் துடிக்கிறத நிப்பாட்டி இருந்திருக்கும். பாருங்களேன், கொடூரமாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 நட்டு. ஸோ இந்த 4 நட்டு ரிமூவ் பண்ணால் இது வந்துடும். ஸோ இங்கே ஒரு 4 நட்டு. ஸோ இந்த 4. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஒரு நிமிஷங்க. ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் யூனிட். அதுக்கப்புறம் இது வந்து ஃபியூயல் ஜெட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. டயாஃப்ரம்லன்னு ஸோ ஃப்ளோட்டிங் யூனிட் எல்லாமே நீடில் முதற்கொண்டும் ஃபியூயல் ஜெட் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டர் க்ளீன் பண்ணதை நான் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ எடுத்திருந்தேன். பட் எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால தெரியாமல் நானே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அது ஏன் தப்பு தான், நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி 2-3 வீடியோ தான் இருந்துச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ எதுக்கு நான் வெளில வந்தேன்னா டிஸ்டில் வாட்டர் வாங்குறதுக்காக வீட்டிலேருந்து வெளில வந்தேன். ஸோ டிஸ்டில் வாட்டர் வாங்கிட்டு உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக என்ன ஏது எப்படின்னு சொல்கிறேன். டிஸ்டில் வாட்டர்ண்ணா 2 எவ்வளோண்ணா? 30. ஸோ அதுக்கப்புறம் இப்போ விஷயத்துக்கு வரும். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெருநாக்கின் பாளையம். ஸோ பெருநாக் படத்தை இப்போ பாலம் இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப கொட்டும். ஸோ அந்த விஷயத்தை விடுங்க. ஸோ டிஸ்டில் வாட்டர் நான் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு UPS பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் இல்லை. ஸோ அதுக்கு ஊற்றுறதுக்காக பேட்டரி வாங்கினேன். அது ஊற்றுறதுக்காக டிஸ்டில் வாட்டர் வாங்கினேன். பேட்டரி வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு ஊற்றுறதுக்காக டிஸ்டில் வாட்டர் வாங்கினேன். மொரட்டா ஜாம் ஆகுதே. சரி விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். ஸோ நம்ம கார்பரேட்டர் விஷயத்துக்கு வரும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் ஸோ என்னோடய வண்டி கார்பரேட்டர் நான் வீட்டிலே தான் க்ளீன் பண்ணேன், யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல். ஸோ ஆக்சுவலி அது எனக்கு எப்படி சொல்கிறதா, உங்களுக்கு எனக்கு கழட்டுறது ஈஸியாக இருந்தது. ஆனால் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் அந்த என்ஜினுக்கும் ஹேர் ஃபில்டருக்கும் கரெக்டாக நடுவில் அந்த கார்பரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஏன்டா கழட்டணும்னு ஆகிப்போச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு
பண்ண தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். நான் பண்ணேன்னு நீங்களும் பண்ணாதீங்க. எனக்கு போடுறதுக்குள்ளே ஏன்டா கழட்டோன்னு ஆயிடுச்சு. ஸோ ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போட்டேன். அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாக மண்டை வெடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பிக்கப். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணனால நம்மளுக்கு எனக்கு அப்படி தோணுதான் தெரியல. பட் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப அழுக்கு அந்த கார்பரேட்டர் பார்க்கவே முடியல. கன்றாவி இருந்துச்சு. துடைக்கும் போது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக டஸ்ட்டு தான். ஒரு மாதிரி க்ரீஸுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ க்ளீன் பண்ணி அப்புறம் நல்லாயிருக்கு. போங்க 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 போங்க. நான் போவேண்ணா சொன்னேன், ஏன் இப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எப்படி சொல்கிறது, என் மனசில் இந்த பாரமே குறைஞ்சிச்சு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி அப்புறம். ஸோ இப்போ தான் மன நிறைவாக இருக்குது. ஸோ கார்பரேட்டர் க்ளீன் பண்ணியாச்சு, வண்டி இப்போ கிட்டத்தட்ட புது வண்டி மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த சந்தோஷம் தாங்க. அடுத்த எங்கேயாவது ட்ரிப் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸ். ஏன்னா நம்ம அதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ பார்த்து பத்திரமா க்ளீன் பண்ணணும். அங்கே பராக் பார்த்துருக்காங்க லெஃப்ட் ரைட். அவர் போவாரா ஒன்றா ரைட்டு போகிறதா, ரைட் இண்டிகேட்டரும் போடுறது கிடையாது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ விடுங்க, அங்கே நிறைய மைன்யூட் பார்ட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு அந்த ஃபியூல் ஜெட் நாபெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா அது கரெக்டாக டைட் பண்ணும். இல்லைனா கொஞ்சம் சைடில் லீக்கேஜில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. டயஃப்ரேம் பாருங்களேன். நான் அப்போவே சொன்னேன், ஆள் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் பாருங்கள். ரைட் எங்கே போயிட்டுருக்கா பாருங்கள், ராங் ரூட்டில். அதுதான். ஸோ நம்ம நல்லா பண்ணணும், வரவன் மோசமாக வரவங்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து எல்லோரும் பத்திரமா ஓட்டுங்க. நிறைய பேர் இருக்காங்க ரோட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் ஜெட் நீடலு, டயாஃப்ரம், அப்புறம் ஐடிலிங் ஸ்க்ரூ செட்டு, அதுக்கப்புறம் சோக் லிவர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜெட் நீடல், அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் நம்ம ஃப்ளோட்டிங் யூனிட் எல்லாமே இருக்குது. ஸோ அது நீங்கள் எதை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராப்பராக அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் அட்வைசபிள் இந்த வீட்டில் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் சர்வீஸில் கொடுங்க, நல்லா தெரிஞ்சு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நான் மட்டும் பண்ணுங்கள். பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டயஃப்ரம்லாம் கிழிஞ்சிருச்சுன்னா ஃபுல் செட்டே தான் வாங்கணும். ஸோ எல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுட்டு வாங்குங்க. நீங்கள் கழட்டத்து கூட கழட்டிடலாம், போடவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஹைலி டேஞ்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கார்பரேட்டர் க்ளீன் அப்புறம் கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஸோ நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எவ்வளோ கிடைக்குது. நான் அப்புறமேட்டு ஒரு தனி வீடியோ பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்த வண்டியில் ஏதாவது மாடிஃபிகேஷனோ, ஸோ அடுத்த ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டூ வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.